காவிய துயரம் போல மாறியிருக்கிறது கரூர் மாநகரம். திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஜோடிகள் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 1.5 வயது குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கிறது. அதேபோல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 50 வயதுக்குட்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மொத்தம் 40 பேர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் மருத்துவமனையில் என உயிரிழந்திருக்கிறார்கள். 2 வயது குழந்தை உட்பட பலரும் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த கரூர் மாநகரம் மட்டுமல்ல, தமிழ்நாடே கண்ணீரில் தத்தளிக்கிறது. பல்வேறு காரணங்கள் வெளிவந்திருக்கின்றன. அதில் காவல்துறை ஏற்பாடுகள் செய்த போதும் கூட களத்தில் நிர்வாகிகளும் தாவேகவின் தன்னார்வலர்களும் இல்லாதது மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தாங்களும் ஏற்கனவே இதுபோல கூட்டமெல்லாம் சந்தித்திருக்கிறோம், கூட்டமெல்லாம் ஏற்பாடு செய்யும் போது காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் நிர்வாகிகள் திறம்பட செயலாற்றி இருக்க வேண்டும். அப்படித்தான் பொதுவாகவே தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் எல்லாம் நடைபெறும். அவர்களுக்கான தண்ணீருக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தன்னார்வலர்களும் சரி, தாவேக நிர்வாகிகளும் செய்து கொடுப்பார்கள். அப்படி எதுவுமே நடக்காததுதான் முக்கியமான காரணம் என்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். சொல்லன்னா துயரத்தில் மூழ்கி இருக்கிறது கரூர். நம்முடைய தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைகிறார். சார் வணக்கம். கரூர் துயரத்தில் போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில் பல்வேறு தகவல்கள் தெரிய வந்திருக்கு. விஜய் தாமதமாக வந்தது, களத்தில் நிர்வாகிகள் இல்லாதது அப்படின்னு பல காரணங்கள். ஒட்டுமொத்தமாக இப்போ 40 பேரை இழந்து நிற்கிறது தமிழ்நாடு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன பண்ணியிருந்தா தவிர்த்திருக்கலாம்? 40 பேரை இழந்து இருக்கக்கூடிய நிலையில அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு முதல்ல ஆறுதலும் ஆழ்ந்த இரங்கலையும் பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அதற்கு பிறகு இதற்கான அடிப்படையான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் எல்லா தரப்புல மக்கள் தரப்பிலிருந்து பேசக்கூடியதாக இருந்தாலும் சரி, நிர்வாகம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை காலதாமதமான வருகை அப்படின்றது தான். அதுல ஒரு அடிப்படை நேர்மை விஜய் கட்சியினரிடத்துல ஒரு அடிப்படை இல்லை அப்படின்னு ஒரு உணர்வு வருது. ஏன்னா காவல்துறையிடம் அனுமதி வாங்கியது 3 மணிக்கு. ஆனா கட்சியினரையும் பொதுமக்களையும் அவங்க வர சொல்றது 12 மணிக்கே அவர் வந்துருவாருன்னு ஒரு செய்தியை அவர்களிடம் கொடுத்து அவங்க 12 மணிக்கு முன்னாலேயே காத்திருக்க செய்துட்டு ஆனா வந்தது 7 மணிக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு பொறுப்பற்ற செயல். வழிநெடுக மக்கள் இருந்தாங்க, நாங்க என்ன செய்யறது, அதனால காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்வது உண்மையான காரணமாக தெரியல. அவர் இடையில 1 மணி நேரம் வண்டியை நிறுத்திட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரும் வழியிலேயே ஒரு நின்றார் என்றும் ஒரு தகவல் சொல்லுது. வேண்டுமென்றே காலதாமதமாக வருகிறார்கள். கூட்டம் நிறைய சேரட்டும், அதற்கு பிறகு உள்ளே போகலாம் என்று காத்திருக்கிறார்கள். அந்த ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் அப்படின்னு ஒரு மேற்கோள் இருக்கு. அந்த மேற்கோளை உண்மை என்று நம்புகிறார்கள். மக்களோடு 2 கலந்துட்டா நம்ம மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை, நம்ம மக்கள் முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பு குறைந்து விடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க தினந்தோறும் பிரச்சாரம் போற மாதிரி போறது இல்லை, வாரத்துக்கு 1 நாள் பிரச்சாரம்னு முடிவு பண்றாங்க. அதுவும் பல முனைகள்ல நடக்காம ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி கூட்டுறாங்க. இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் வந்தா போதும் அப்படின்னு சொல்லாம அருகில் உள்ள மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கும் அறைகூவல் கொடுக்குறாங்க. அப்படி எல்லாரையும் சேர்த்து கூப்பிட்டா ஒரு மாநாடு போல, ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போல மைதானத்தில் பெர்மிஷன் வாங்கி எங்களுக்கு 50,000 பேர் வருவாங்க, 1,00,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி அதற்கான பெர்மிஷன் வாங்கி செய்திருக்கணும். ஆனா பெர்மிஷன் கேட்கறதே இதை விட குறுகலான சாலைகள்ல கேட்கிறாங்க.
அந்த சாலைகள்ல கொடுக்க முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு வந்த கூட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால அதை விட பெரிய சாலை கொடுக்குறோம்னு கொடுத்த சாலையாகத்தான் இது இருக்கு. ஆனா பெரும்பாலான நபர்கள் அல்லது அறிந்தோ அறியாமலோ சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு மைதானத்தை கொடுக்கணும் மீட்டிங் நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே தொடர்ந்து நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகள் காரணமாக சாதாரண ஆர்ப்பாட்டங்கள் உட்பட எந்த பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, பேரணிகளாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் மக்கள் நடமாட்டம் இல்லாத, மக்கள் போக்குவரத்து அதிகமாக இல்லாத ஒரு ஒதுக்குப்புறமான பகுதிகளில் தான் பெர்மிஷன் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த புதிய கூட்டணிக்காக தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் என்ன செய்யறாங்க, புதிதாக இன்னைக்கு தான் கண் விழித்து இந்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்பது போல மைதானத்தை கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கட்டுப்பாடுகள், சில கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்து அவர்களிடம் கொடுக்கும் போதே தவகவினர் என்ன சொல்றாங்க, எங்களை எதிர்த்து அரசு எங்களை செயல்பட விடாமல் முடக்குகிறது, எங்களுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அரசு நிர்வாகம் அல்லது காவல்துறை இது போன்ற பிரச்சாரங்களை எல்லாம் காதில் போட்டுக்கொள்ளவே கூடாது, எது சரியோ அதைத்தான் செய்யணும் அப்படின்னு தியரிட்டிக்கலா இன்றைக்கு வந்து சொல்கிறவர்கள் சொல்லலாம். ஆனா இவர்களே என்ன சொல்லியிருப்பாங்க, இவங்களே அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்போது என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் இழுத்தடிக்கிறீங்க, அவங்க பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஏன் இத்தனை நிபந்தனைகளை போட்டிருக்கிறீங்க, அஞ்சுகிறீர்களா அவர்களை பார்த்து அப்படின்னு ஆளும் கட்சிக்கு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இப்படி பேசிக்கொண்டே இருப்பவன் மூலமாக காவல்துறைக்கு அல்லது பொதுவாக மக்கள் மத்தியில ஒரு அரசியல் கருத்தோட்டத்தை விதைக்கும் வேலையை இந்த கட்சிகள் செய்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஏற்கனவே ஒரு கட்சி இந்த இடத்துல பெர்ஃபெக்டா அந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல்ல இது போன்ற இடங்கள்ல மக்களவை தேர்தல் சமயத்துல ஆளும் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகள் பல சாலைகள்ல நின்றபடியே வேன்ல பிரச்சாரம் செய்துட்டு அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள் என்ற உண்மையும் இருக்கும்போது, ஒரு நீதிமன்றங்கள்லாம் ஒதுக்குப்புறமாகத்தான் நடத்தணும்னு சொன்னதுக்கு பிறகும் கூட ஜனநாயக செயல்பாடுகள் மக்கள் மத்தியில தானே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜனநாயக சிந்தனையில செய்யக்கூடிய வேலைகளுக்கு பொறுப்புணர்ந்து நடந்து கொண்டிருந்தால், கட்சி இந்த கூட்டத்தை நடத்திய கட்சி பொறுப்புணர்ந்து நடந்து கொண்டிருந்தால் இந்த பேச்சுகளுக்கெல்லாம் இடமே இல்லை. ஆனா அவர்கள் பொறுப்பில்லாம நடந்து கொண்டதை சுட்டி காட்டுவதற்கு தெம்பில்லாத கட்சிகள் காவல்துறையை குறை சொல்கிற இடத்துல வந்து நிற்கிறாங்க. இதுல சிலர் வந்து 2 பேரையும் சொல்லி வச்சிருவோம், அதுதான் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸா இருக்கும் அப்படின்னு வேற பேசுறாங்க. எல்லாம் பார்த்தா இவ்வளவு அனுபவங்களும் இவ்வளவு தொண்டர் பலமும் இருக்கக்கூடிய கட்சிகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்படி ஏன் பேசுகிறார்கள் அப்படிங்கிற கேள்விதான் எஞ்சி வருது. பட் அது இப்ப பேச வேண்டிய விஷயம் இல்லைன்னு அதை தள்ளி வச்சிடலாம். அனுமதி கொடுக்கறது சிறிய மைதானத்துல இடம் கொடுத்துட்டாங்க, காவல்துறை போகக்கூடிய இடங்கள்ல மைதானம் கொடுத்துருக்காங்க. 3 மணிக்கு பெர்மிஷன் கேட்டு 5 மணி வரைக்கும் வரலன்னா நீங்க கலைச்சு விட்டுற வேண்டியதுதானே, கூட்டத்தை ரத்து பண்ணிட வேண்டியதுதானே, அனுமதியை ரத்து பண்ணிட வேண்டியதுதானே என்று கேட்பது எல்லாமே வந்து கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஆனா நடைமுறை சாத்தியமா? பேங்கிங் லா அண்ட் பிராக்டிஸ் அப்படின்னு தான் ஒரு புக் இருக்கு. தியரி அப்படிதான் இருக்கு. தியரி வேற, தியரியிலிருந்து பிராக்டிஸ்னு வரும்போது சில நடைமுறை காரணமாக எளிமையான செயல்பாடு காரணமாக மக்களுக்கு பெரும் துன்பமும் துயரமும் இடர்பாடும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால சில பிராக்டிஸ்ல வந்து சில விஷயங்களை ரூல் படி வேற மாதிரி இருந்தாலும் பிராக்டிஸ்ல வேற விஷயங்களை எவ்ரி ரூல் ஹேஸ் இட்ஸ் ஓன் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை செய்துட்டு இருக்கிறாங்க. அதை செழுமைப்படுத்துவதற்கு, அதை வலிமைப்படுத்துவதற்கு பொறுப்போடு கட்சிகள் செயல்பட்டு இருந்தால் இந்த சிக்கல்கள் வராது. அவங்க இப்ப சொல்றதுனால ஒரு விஷயத்த நீதிமன்றம் கடந்த காலங்களில் சொன்னதுக்கு மாறாக காவல்துறை அனுமதி கொடுக்குதுன்னு சப்போஸ் இந்த கேஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா மக்கள் மத்தியில இருப்பதற்கு தங்களுக்கு ஒரு சாதகமான இடத்தை கொடுத்திருக்குது காவல்துறைன்னு கொண்டாடி அதை ஒழுங்காக பேசி ஒழுங்காக பயன்படுத்திட்டு போறதுக்கு பதிலா முறைகேடாக இப்படி பயன்படுத்துவதன் காரணமாக இனி சாலைகளிலேயே கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு நிலையை நீதிமன்றம் நாளைக்கு சொல்லக்கூடும். இது போன்று இருக்கும் உரிமைகளை இழப்பதற்குத்தான்
இந்த அரசியலற்ற அரசியலை கையில் எடுத்து வருபவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அவங்க அதே நோக்கத்துல தான் வந்து செய்யறாங்களாங்கிறது தெரியாது எனக்கு. ஆனா இவங்க செய்யக்கூடிய செயல்கள் அந்த விளைவை நோக்கியே தள்ளுகின்றன. ஆக கோட்பாட்டு ரீதியான அரசியல் இல்லாம ஒரு உள்ளீடற்ற அரசியலை முன்னெடுப்பதன் மூலமாக ஒரு யாருக்கும் கட்டுப்படாத ஒரு அராஜகமான ஒரு சூழலை தொண்டர்கள் மூலமாக, ரசிகர்கள் மூலமாக உருவாக்குவதன் மூலமாக வழக்கமான அரசியல் கட்சிகளை விட நாங்கள் வேறுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு சரியான வழிமுறைகளை தேர்வு செய்வதற்கு பதிலாக ஒழுங்கின்மையை ஒரு கேரக்டராக வளர்த்தெடுப்பதன் மூலமாக இந்திய ஜனநாயகத்திற்கு, தமிழ் சமூகத்துக்கு சேவை செய்வதற்கு பதிலாக, நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கு பதிலாக, ஜனநாயக சமூகமாக இதை வளர்த்தெடுப்பதற்கு பதிலாக ஒரு பாசிச திசையை நோக்கி அனைவரையும் தள்ளி கொண்டு போகின்ற ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவு நேற்று பெருந்துயரம். அந்த பெருந்துயரத்தினுடைய ஆய்வுகள் இல்லாம எமோஷனலா எல்லாரும் சொல்லக்கூடியது, சாலைகள்லயே இனிமே பெர்மிஷன் கொடுக்க கூடாது, அவன் என்னவே செய்யறான், என்னவே சொல்றான், என்னவே செய்யறான், காவல்துறை போய் பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த காவல்துறை இந்த விழா நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கூட்டம் நடத்துவதற்கு முன்னால 2 நாட்களுக்கு முன்னால நீதிமன்றம் அவர்களிடம் என்ன கேள்வி கேட்டது? அனுமதி கொடுப்பதற்கு முன்னால என்ன கேட்டது? தொண்டர்களை கட்டுப்படுத்துவதற்கு தலைமைக்கு பொறுப்பு இல்லையா? தலைமை இதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லையா? யூ ஹாவ் டு டூ தட் அப்படின்னு சொல்லி, சேதம் ஏற்படுத்தாமல் இருக்கிறதும் நீங்க தான் பண்ணணும். நீங்க உங்க தொண்டர்கள் ஏற்படுத்துகின்ற சேதத்திற்கான காம்பன்சேஷன், இழப்பீடையும் நீங்க தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி 1000 இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்களுக்கு கொடுத்துட்டு காவல்துறைக்கு அனுமதியும் கொடுக்க சொல்லிச்சு. திரு ஜென்ராம், ஒரு முக்கியமான விஷயத்தை இது திரு ஜென்ராம் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கோடிட்டு காட்டிருக்கீங்க. தலைமைக்கு ஒரு பொறுப்பு இல்லையா, தாவிக தலைமைக்கு, குறிப்பாக விஜய்க்கு பொறுப்பு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனீங்க. ஆனால் நம் காலையிலிருந்து பார்த்தோம், பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள், குறிப்பாக வந்து பிரேமலதா விஜயகாந்தோ, ஓபிஎஸ் அவர்களோ, ஜி.கே. வாசன் அவர்களோ பேசும்பொழுது காவல்துறை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்தை மட்டும் சொன்னார்கள். அவர் விஜய் சார்பாக வந்து நீங்கள் காலதாமதமாக வந்தது மட்டும்தான் அவருடைய தவறு என்றும், அவருடைய கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைமை அந்த ஊரில் கரூர்லையோ இல்லை இதற்கு முன்பு நடந்த இடங்கள் நாகப்பட்டினம், திருவாரூரோ இல்லை திருச்சியிலையோ அவர்களுக்கு ஒரு பங்கு இருப்பதாக வந்து யாருமே வந்து பெரிய அளவிற்கு அதை அடிக்கோடிட்டே காட்டலை. பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் எங்களை போல அவர்களே தொண்டர்கொடை வச்சுக்கலாம்ல, பவுன்சர் வைக்கும்பொழுது மக்களை பற்றி கவலை இல்லையான்ற கேள்வியை மட்டும் எழுப்பினாங்களே ஒழிய ஏன் ஒழுங்கு செய்யவில்லை? நேற்றைக்கு வந்து ஏதோ காவல்துறை பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அதை சுருக்கி பார்க்கணும்னு ஒரு சில கட்சிகள் நினைக்கக்கூடியதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளுறது? அதாவது கூட்ட நெரிசல்ல உயிர் பலி அல்லது கூட்ட நெரிசல் காரணமாக வரக்கூடிய சிக்கல்கள், இது எல்லாமே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. அதாவது பல 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 பிரச்சனைகள் அடங்கிய ஒரு பிரச்சனை, வேற பெரிய சிக்கலான பிரச்சனை. பிரச்சனைக்கும் சிக்கலுக்கும் ஒரே சொல்லும் போது சிக்கலான சிக்கல்னு சொல்ல முடியல, காம்ப்ளெக்ஸான இஷ்யூ இது. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு, எளிமைப்படுத்தி புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அதாவது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும்னாலும் பந்தல் மேல ஏறி நின்று மக்கள் கீழே நிற்கும் போது அதற்கு மேல வீடுகள்ல இருந்து போட்டிருக்கக்கூடிய சாய்ந்த பந்தல்களில் மேல ஏறி நிற்கிறதோ, அதுல உட்கார்ந்து இருப்பதோ, அல்லது சாதாரணமாக நிழலுக்காக போட்ட பந்தல் மேல ஏறி உட்கார்ந்து கொண்டு இருப்பதோ, அது பாரம் தாங்காம கீழே விழுவதோ, அந்த கீழே விழும்போது அதற்கு அடியில மக்கள் இருப்பதோ, அதன் மூலமாக வரக்கூடிய டேமேஜுக்கு எல்லாம் யாரு எத்தனை காவல்துறை போட்டாலும் என்ன செய்ய முடியும்? இப்படி பல்வேறு நெரிசல் வந்தது. நேற்று அந்த சம்பவம் நடத்தின இடத்துல கூட அந்த மரத்தின் மேல வந்து தாவேகா தொண்டர்கள் பலர் வந்து அது மேல ஏறி அமர்ந்திருந்தது. அது வாரம் தாங்க முடியாமல் நிறைய பேர் ஏறினதுனால அது உடைஞ்சு விழுந்து அங்கே ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் இன்று காலை வந்து நம்மோட உரையாற்ற அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த சம்பவத்தை பார்த்த மக்கள், அந்த பகுதி மக்கள் பேசும்பொழுது கூட காவல்துறை சொன்னாங்க, அங்கே இருக்கக்கூடிய வயது மூத்தவர்கள் எங்களை போன்றவர்கள் நிறைய பேர் சொல்லி பார்த்தோம், யார் சொல்லியும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் கேட்கவே இல்லை. அந்த மரத்து மேலேயும் அந்த கூரை மேலே ஏறுறதை வந்து அவர்கள் தவிர்க்க மாட்டேன்ட்டாங்க, இறங்கி வர மறுத்துட்டாங்கன்றதையும் பதிவு செஞ்சுருந்தாங்க அவங்க.
காலையிலிருந்து அவர்கள் செய்த வேலைகள் வந்து எங்களுக்கு ஒரு விதமான அச்சத்தை கொடுத்தது. நாங்க கதவை பூட்டிட்டு தான் உள்ள இருந்தோம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ம். அதுவும் நான் உங்களுடைய சேனல்ல அல்லது வேறு சில சேனல்கள்ல நான் பார்த்தேன். அம், இப்படி ஒரு இன்டிசிப்ளின்டு லாட் அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் மனநிலையை வளர்க்கக்கூடிய செய்கைகளை அவங்க செய்றாங்க. அதுதான் ரொம்ப சிக்கலானது. தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல அந்த ஆங்கிலத்துல கேயாஸ் அல்லது அனார்கி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குழப்பமான ஒரு சூழலை உருவாக்குவதற்காக அல்லது அராஜகமான ஒரு சூழலை உருவாக்குவதற்காக எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்கும் அடங்காத ஒரு படையை உருவாக்கியது போல ரசிகர் மன்றத்தை கட்டமைத்து அதற்கு அறிவுரை சொல்வதற்கோ அல்லது அறிவுறுத்துவதற்கோ யாராவது முன் வந்தால் கூட அவர்களை வந்து கடுமையாக நிந்தனை செய்கிற ஒரு கும்பல் மனநிலையை கடந்த சில வாரங்களாக பார்த்துட்டு இருக்கிறோம். அது எங்கே பலர் வந்து இது எங்கே போய் முடியும் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அது 40 பேர் உயிரோட போய் முடிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருக்குது. இந்த அரசியல் புரிதலற்ற உதிரிகளின் கூட்டமாக மக்களை வளர்ப்பது அப்படின்னு அரசியலின் அரசியலற்ற ஒரு அரசியலின் பிரதிநிதிகளாக தொண்டர்களை வளர்ப்பதுங்கிறது தற்செயலாக நடக்கக்கூடிய விஷயமாக தெரியல. கார்த்தி, கடந்த காலத்துல தமிழக வெற்றி கழகத்தோட அசோசியேட் ஆகி அதுல இருந்து விலகி வந்த முதல்ல ஐயநாதன், அதுக்கப்புறம் ஜெகதீஸ்வரன், அதுக்கப்புறம் மணிகண்டன் வீராசாமி, இப்படி நண்பர்கள் பல விஷயங்களை நாங்க கட்சியில பேசணும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க வந்து கட்சியில பேசணும், அங்க அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்றது, இந்த கூட்டத்தை வரவழைப்பது, ஒரே இடத்துக்கு எல்லா இடத்துல இருந்தும் மக்களை வர சொல்வது, இது எல்லாம் சரியான அணுகுமுறை இல்லைன்னு சொன்னோம். இப்படி பல்வேறு விஷயங்களை பார்ட்டி ஸ்ட்ரக்சர் ஒண்ணு உருவாக்கணும்னு சொன்னதையும் ஏற்காம இது ஒரு பார்ட்டி, மற்ற கட்சிகளை போல இது ஒரு கட்சி அல்ல, இது வந்து ஒரு கல்ட்டு. அதனால இந்த கல்ட்டுல அவர் தனியா டெமி காடு மாதிரி தனியாக தான் இருப்பாரு, மீதி எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கத்தான் செய்யணும் அப்படின்னு இது ஒரு கல்ட்டாக உருவாக்குகிறோம். மற்ற கட்சிகளை போல ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அடுத்த நிலை தலைவர்கள் சொன்னதாகவும் ஐயநாதன் பல ஊடகங்கள்ல சொல்லியிருந்தாரு. அப்பவே இது வந்து ஒரு அபாயகரமான கருதுகோளோட வர்றாங்க, அபாயகரமான கருத்தியலோட இவங்க வர்றாங்க அப்படிங்கிற உணர்வு வந்தது. ஐயநாதன் முதல்ல ஆதரவு தெரிவிச்சுட்டு வெளியில வரும்போது சொன்னது இதெல்லாம். அதுக்கப்புறம் ஜெகதீஸ்வரன் மைன்யூட்டா பல விஷயங்களை நான் உள்ள புஷ் பண்ணினேன், ஆனா எதுவுமே காது கொடுத்து அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லி அவர் வரிசையாக பல விஷயங்களை சொன்னாரு. இப்போ சமீபமா ஒரு வார காலமாக அல்லது இந்த திருச்சி பிரச்சாரத்துக்கெல்லாம் பிறகு அதுல ஏதோ அபாயத்தை உணர்ந்து மணிகண்டன் வீராசாமி வந்து பல ப்ரப்போசல்களை சொன்ன, அவங்க எதுவுமே காதுல கேட்கல அப்படின்னு சொன்னாரு. அவங்க எதையெல்லாம் சுட்டிக்காட்டி எச்சரித்தார்களோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்யாமல் போனதன் விளைவாக கூட இது இருக்கிறதாக தெரியுது. அப்படி சொல் புத்தியும் கிடையாது, செயல் புத்தியும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களே, சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இப்போது நடந்து விட்டது. அவர்களாகவும் சரியாக திட்டமிடவில்லை, திட்டமிட்டு கொடுப்பவர்களுடைய பேச்சையும் அவர்கள் கேட்கவில்லை. அப்படிங்கும்போது நடந்துருச்சு. ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடந்த உடனே அதுக்கு காரணமானவர்களை பழி சொல்வது அப்படிங்கிற நோக்கம் அல்ல. நேற்று வரைக்கும் யாருமே இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பேசல, நேற்று முடிகிற இரவு வரைக்கும். ஆனா இன்று காலையில் இருந்து அல்லது நேற்று இரவே பின்னிரவில் இருந்து அரசியல் பேச விரும்பவில்லை, ஆனால் காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை, அரசு சரியாக செயல்படவில்லை அப்படின்னு தேவையில்லாம அரசுக்கு எதிரான ஒரு உணர்வை திட்டமிட்டு மக்கள் மத்தியில உருவாக்க வேண்டும் என்று சில தனிநபர்கள், சில கட்சிகள், சில ஊடகங்கள் எல்லாரும் கூட்டாக செயல்படும் போது எல்லாருக்கும் தெரிந்த காணொளிகள் மூலமாக பார்த்த பல விஷயங்களை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியது அவசியமாகிறது என்பதாலதான் இதையெல்லாம் பேச வேண்டியது இருக்கு. நாம் முன்பே இதுக்கு பற்றி விவாதிச்சிருந்தோம். நம்மளோடு சற்று நேரத்துக்கு முன்பு இணைந்த பாஜக இருந்த அர்ஜுனமூர்த்தி கூட
கோவிட் தொற்றின் காலகட்டத்தில் எப்படி வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்து பெரிய அளவிற்கு வரணும் என்று முடிவெடுத்து, ஆனால் கடைசியில் மக்களுடைய பாதுகாப்பு இது இந்த சமயத்தில் நான் அரசியல் பிரவேசம் மேற்கொண்டது மக்களை வந்து பெரிய அளவிற்கு அச்சத்திற்கும் பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்று அவர் முடிவையே வந்து மறுபரிசீலனை செய்து அந்த முடிவை கைவிட்டார் என்ற விஷயத்தை கோடிட்டு காமிச்சிருந்தார். அப்போ இது போன்ற தலைவர்களாக நினைக்கக்கூடியவர்களுக்கு புகழ் உச்சத்தில் இருக்கிறதாக அதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக வந்து தம்பட்டம் அடித்துக் கொள்வர்களுக்கு வந்து ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது என்பதை அவர் சொல்லிட்டு போயிருந்தார். அப்போ இங்கே வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல அந்த கல்ட் பாலிடிக்ஸை விரும்பக்கூடிய இந்த நடிகர்களாக இருந்து அரசியலாக முதலமைச்சராக எத்தனிக்கக்கூடியவர்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி இல்லை. நீங்கள் வந்து ஐயநாதன், திரு ஜெகதீஸ்வரன் இல்லை திரு மணிகண்டன் அவர்கள்லாம் எப்படி அம்பலப்படுத்தினாங்க மேற்கோள் காமிச்சிங்க. அப்போ இதெல்லாம் தெரிந்தே தான் நடக்குது. தட் இஸ் அ மெத்தட் இன் தேர் மேட்னஸ். அதை வந்து அந்த மேட்னஸை வந்து விரும்புது அந்த தலைமை. விஜய் போன்றவர்கள் விரும்புகிறார்கள், அதை ரசிக்கிறார்கள். அதனால்தான் வந்து எத்தனையோ முறை பத்திரிகையாளர்களோ சமூக ஆர்வலர்களோ எல்லோருமே வந்து விமர்சகர்கள் எல்லாம் சொல்லியும் கூட அரசியல் படுத்த வேண்டும், இல்லை இதை ஒழுங்குபடுத்த வேண்டும் இந்த கூட்டத்தை என்ற ஒரு முயற்சி கூட அவர்கள் எடுக்கவில்லை. ஏன் கடைசியாக வந்து உயர்நீதிமன்றம் சொல்லி கூட எந்த முயற்சிகளை எடுக்காமல் அதையே கூட ஒரு விமர்சன பொருளாக மாற்றி ஆளும் அரசுக்கு எதிராக விமர்சனம் வைக்க முயற்சி செய்தார்கள் தான் நம்ம பார்த்தோம். கூட்டத்திலே அவர் அப்படியே பேசினார். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அந்த தலைமையே விரும்புதா? இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு தலைமை விரும்புவத இருக்கிறத ஆமா, தலைமையே அதை விரும்புகிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அவர்களுக்குள்ள இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அவரின்றி ஓரணுவும் அசையாதுங்கிற நிலைமையிலேயே தான் கட்சி இருக்கணும். எல்லா தொகுதிகளிலும் 234 தொகுதிகளிலும் நிற்பது விஜய், உங்கள் விஜய் அப்படின்னு தானே அவர் பேசுறாரு. சொந்த செல்வாக்கோடு ஒரு மாவட்டத்துல ஒருவர், ஒரு தொகுதியில ஒருவர் வந்து வளர்ந்து வருவதை கூட அவர் 0 தான், எனக்கு நீங்க வாக்களிப்பது போல வாக்களியுங்கள் அப்படிங்கிற மீனிங்ல தான் அவர் சொல்றாரு. இப்படி ஒரு நண்பர் ஒருவரை உங்கள் முன்னால் உங்கள் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்துகிறேன், அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பாதுகாப்பாக இருப்பார், உங்களுக்கு எல்லா விதமானமும் சேவை செய்வார், அவருக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை கூட அவருக்கு இருக்கிறதாக தெரியல. அவர் வந்து அரசியல் உலகத்திலையும் சரி, சினிமா உலகத்திலையும் சரி, சில தவறான முன்னுதாரணங்களை அவர் பின்பற்றுகிறார்ங்கிற மாதிரி முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியது இருக்குது. ரஜினிகாந்த் சொன்னீங்களே, அவர்கிட்ட கல்ட்டாக அவர் இருக்கணும்னா அவர் இருக்கலாம். ஆனா அவர் வந்து என்னுடைய ரசிகர்களை பலிகடா ஆக்க விரும்பவில்லை அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த அர்ஜுனமூர்த்தி கோட் பண்ணது இந்த கோட் தான், என்னுடைய ரசிகர்களை நான் பலிகடா ஆக்கவில்லை அப்படின்னு சொன்னாரு. அதனால அரசியலுக்குள்ள வரல அப்படின்னு சொன்னாரு. கமலஹாசன் கட்சி தொடங்கினாரு. அப்புறம் மற்ற நடிகர்கள், விஜயகாந்த் இதே மாதிரியான கூட்டத்தோடவும் கட்சி தொடங்கினாரு. பட் எல்லாமே சிஸ்டமேட்டிக்கலி ஆர்கனைஸ்டு. ஒரு பொலிட்டிக்கல் லீடர்கிட்ட நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? அவங்க வந்து அஜிடேட்டராகவும் இருக்கணும், ஆர்கனைசராகவும் இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்னா நான் இந்த மூணையும் தான் பார்க்குறேன் பொலிட்டிக்கல் லீடர்கிட்ட. அங்கே வந்து அஜிடேஷனும் இல்லை, அது செயற்கையாக இயல்பாக ஒரு அநீதிக்கு எதிராக வரக்கூடிய கோபமாக அது இல்லை. ஏன்னா பல அநீதிகள் இருக்கக்கூடிய ஒரு துறையில் அவர் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அங்கே எந்த அநீதிக்கு எதிராகவும் அவர் ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்டதாக தெரியல எனக்கு. ஒருவேளை எனக்கு அந்த துறை பற்றிய புரிதல் அதிகமாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி எதையும் இருந்தால் ஏதாவது நண்பர்கள் சொன்னால் நான் புரிந்து கொள்வேன். ஆனால் அஜிடேஷன், அதாவது அநீதிக்கு எதிரான கோபம் வராது. ஆர்கனைஸ் பண்றது, ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுன்னா ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்றவங்களை கேலி பண்ற படையத்தான் வச்சிருக்கிறீங்க. முப்பெரும் விழா கரூர்ல தான் நடந்தது. எல்லா நாற்காலியோடவும் உணவு பொட்டலமும் தண்ணீர் பாட்டிலும் வச்சிருந்தது. அதை வந்து நபர்கள் வந்து உட்காராத நாற்காலிகளுக்கும் இவர்கள் உணவையும் தண்ணீரையும் செலவழிக்கிறார்கள்னு கிண்டல் பண்றாங்க. வந்து உட்காருவதற்கு உணவு கொடுக்கணும், நீர் கொடுக்கணும், அது நம்ம கடமைன்னு சொல்லி ஒரு ஏற்பாடாக, கூட்டத்தின் ஏற்பாட்டின் ஒரு பகுதியாக செய்யக்கூடிய வேலைகளை கூட்ட ஏற்பாடுகள் எப்படி செய்ய வேண்டும் என்றே ஆனாவன்னா தெரியாத, வேண்டாம் பெரிய சொற்கள், ஹார்ஷ் சொற்கள்லாம் வேண்டாம், தெரியாத நபர்கள் கேலி செய்கிறார்கள் அப்படிங்கிறதான் நான் பார்க்கிறேன். ஒரு பொறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்தினா அதையே வந்து ஒரு கேலி பொருளா வந்து சித்தரிப்பது, அதே போல வந்து தன்னை மட்டுமே வந்து ஆளுமை பண்பு இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கைப்பற்றினால் போதும் என்று நினைக்கக்கூடிய விஜய் போன்றவர்களுக்கு
இந்த இதில் நம் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? ஏன்னா எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இதில் ஒரு அரசியல் சாயம் பூசணும் என்று சில முயற்சிகளும் நடக்குது. அது நீங்களே வந்து அதை எப்படி அதை அம்பலப்படுத்துனீங்க? அப்போது குறைந்தபட்சம் இவ்வளவு பெரிய ஒரு சோகம் நடந்த பின்பும் அதை எதிர்கொள்வதற்கு தன்னை ஒரு பெரிய ஆளுமையாக, தனக்கு பின்பு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது, தன்னால் வந்து ஒரு ஆளும் கட்சிக்கு சவால் விட முடியும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர் அந்த ஆளுமை பண்பே இல்லாமல் செயல்படும் போது குறைந்தபட்சம் ஒரு களத்தில் நின்று இந்த சோகத்தை எதிர்கொண்டு அந்த மக்களோடு மக்களாக நிற்க வேண்டும் என்ற பண்பாது குறைந்தபட்சம் இருக்கணும்ல. அதை விட்டு வந்து ரொம்ப ஒரு அவசர நிலையில் வந்து கரூர்லேருந்து கிளம்பி திருச்சி வந்து நைட்டோட நைட்டாக சொகுசு காரில் தனி விமானம் மூலயமா சொகுசு கார் வந்து வீட்டு வந்து சேர்ந்தா போதும், 4 மணி நேரம் கழித்து வந்து ஒரு இரங்கல் செய்தி ஏதோ ஒன்று போட்டால் போதும், அடுத்த நாள் வந்து ஏதோ ஒரு இழப்பீடு வந்து 20 லட்சம் அனௌன்ஸ் பண்ணினோம்னா மக்கள் நம்ம வந்து மறந்து விடுவார்கள் என்பது அந்த ஒரு தன் மீது இருக்கக்கூடிய ஒரு அபரீத நம்பிக்கையா? அந்த புகழ் வந்து எல்லாவற்றையும் மூடி மறைத்து விடும் அப்படின்ற நம்பிக்கையா அது? இல்ல, அதாவது மக்களுடைய பிரதிநிதியாகத்தான் எனக்கு அவங்க வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாம, இவங்க மக்களை விட பல படிகள் மேல இருக்காங்க, பெரிய குரு பீடத்துல இருக்கிறாங்க. அந்த பீடத்திலிருந்து கீழ் நோக்கி மக்களை பார்க்கிறார்கள். மக்களுக்கு தேவையான விஷயங்களை இவர்களுடைய வசதிகளையும் வாய்ப்புகளையும் பொறுத்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிற ஒரு மனநிலை அவங்க கிட்ட இருக்கு. அதனாலதான் எதுவாக நடந்தாலும் பனையூருக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த சில நலத்திட்ட உதவிகள் செய்யறதாக இருந்தா அதை வெளியில் வந்து ஒரு பொது ஏற்பாடாக செய்யாம எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்க கொடுக்கிற ஒரு பழக்கம்ங்கிறதும் அப்படித்தான். இது கிட்டத்தட்ட இறைவனுடைய பிரதிநிதியாக மன்னர் அப்படின்னு அந்த காலத்துல முடியாட்சி காலத்துல இருந்த ஒரு மனநிலை இப்போது மன்னருங்கிற இடத்துல இவர்கள் தங்களை பொருத்தி பார்த்துக் கொள்கிறார்கள். இவங்களுக்கு அந்த ஜனநாயக உணர்வு, ஜனநாயக சமூகம், ஜனநாயக விழுமியங்கள் அப்படின்னு அரசியல் புரிதல் வந்து எள்முனை அளவு கூட இல்லை அப்படிங்கிறத தான் வெளிப்படுத்துது. எப்போ எனக்கு இவ்வளவுக்கு பிறகும் வெவ்வேறு விதமான சிக்னல்ஸ் அந்த கட்சியினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் மாநாடும் கூட்டமும் வெளிப்படுத்தியதற்கு பிறகும் கூட நேற்று அவர் வந்து ஒரு நல்ல மனிதாபிமான ஒரு கெஸ்டரோட இந்த விஷயத்தை கையாண்டிருக்கலாம். அதுக்கெல்லாம் அறிவுரை சொல்வதற்கு கூட அவர்களிடம் ஆட்கள் இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் நேற்று திருச்சியிலேயே இருந்து முதலமைச்சருக்கு போன் பண்ணி, நான் நடத்தின கூட்டத்தில் இப்படி ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துருச்சு, நீங்க அரசு எந்திரத்தை கொஞ்சம் முடுக்கி விடுங்க, காயம்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கு தேவையான உதவிகளை செய்யுங்க, இப்போ வரிசையாக எண்ணிக்கை அதிகமாவதை பார்த்தால் நீங்க கூட இங்க நேர்ல வர வேண்டும், வருவதற்கான சூழல் இருக்குது போல இருக்கு, முடிந்தால் நீங்களும் நேர்ல வாங்க, நான் தனியா போனா மக்களுடைய கோபம் என் மேல வந்துடும், நீங்க போகும்போது உங்களோடய சேர்ந்து நானும் வந்து அவர்களை பார்க்க வருகிறேன் அப்படின்னு திருச்சியிலேயே இருந்திருக்க வேண்டும். ஆனால் முதலமைச்சர் அதை செய்திருப்பாரு. இல்ல, தவிர்த்து விட்டு இது வருவதற்கான காரணம் என்ன? அதை எதிர்கொள்வதற்கான தைரியம் இல்லையா, இல்ல அனுபவமின்மையா, இல்ல வந்து தன் மீது ஒரு பழி விழுந்து விடும் என்ற ஒரு அச்ச உணர்வா? அது அரசியல் வந்து கேள்விக்குறியாகிவிடும் என்ற அச்ச உணர்வா? தன் மீது பழி விழுந்து விடும்ங்கிற அச்ச உணர்வு, அல்லது ரொம்ப ஜெனியூனான மனிதனாக இருந்தா ஒரு குற்ற உணர்வு கூட இருந்திருக்கலாம். அல்லது எனக்கு மற்றவங்க எல்லாருக்கும் தெளிவாக தெரிகிறது வந்து தன்னுடைய நிலைக்கு மீறிய ஒரு ஈகோ, ஆணவம். நேற்றைய பேச்சு முழுக்க வெளிப்பட்டது, அதுதான் வெளிப்பட்டது. அந்த ஆணவம் தான் வந்து இது போன்ற ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்கும் பிறரோடு சேர்ந்து இயங்குவது அவசியம் அப்படிங்கிற உணர்வை கொடுக்காமல் இருப்பதற்குமான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவுக்குள்ள வர்றாரு. அப்படி இருந்திருந்தா இப்ப இந்த கேள்வி இருக்காது. ஏன்னா யாரெல்லாம் வந்திருக்காங்க அங்க, நீங்க யாரெல்லாம் மீட்டிங்ல திட்டினீங்களோ அவங்க எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அங்க இருக்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகள் இன்னைக்கு வந்துட்டு போறாங்க. நேற்றே அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்திருக்க கூடும், எனக்கு அவர்கள் முகம் தெரியாது, அதனால எனக்கு தெரியல. இல்ல, தாவேகா தவிர்த்து பல கட்சி தலைவர்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு காலையில இருந்து எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. முதலமைச்சர் தான் முதல் சென்றார், நைட்டு 1 மணிக்கே போயிட்டாருங்க. காலையில இருந்து எல்லா தலைவர்களும் வர்றாங்க. அப்போ மக்களோடு இருக்க வேண்டும்ங்கிற உணர்வு கூட, நீங்க கூட வந்துட்டீங்க, ஓகே சென்னைக்கு வந்துட்டீங்க, ஓகே ரைட்டு, உங்களுடைய தளபதிகள் இருக்காங்கல்ல, பல மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கல்ல,
அந்த மாவட்ட செயலாளர் அங்க இருப்பாரு, அல்லது ஒரு 30,000 பேர் 40,000 பேர் உங்களுடைய துண்டு போட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த துயரம் நிகழ்ந்த பிறகு அந்த துண்டையே ஆஸ்பத்திரியில காணுமே, எங்க போயிட்டாங்க எல்லாரும்? ஆமா, வெவ்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் அந்த மக்களுடைய துயர்ல பங்கேற்க வராங்க. அப்ப அடிப்படையில கட்சி என்பது என்ன, கட்சி உறுப்பினர் என்பவர்கள் யார், அவர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை என்ன என்பது குறித்த பாலபாடம் அல்லது ஆரம்ப கல்வி ஏதாவது கட்சிக்குள்ள நடந்திருக்குதா? மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. நேற்றைய நிகழ்வுக்கு பிறகும் கூட இது அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது அவர்கள் மேல. நன்றி நன்றி திரு ஜென்ராம். முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. அந்த மூவர்ண அந்த துண்டு போட்டிருந்தவர்கள், சிவப்பு மஞ்சள் சிவப்பு துண்டு போட்டிருந்த எந்த ஒரு துண்டையும் கரூர் அரசு மருத்துவமனையிலேயோ அங்கே இருக்கக்கூடிய பிணவரைக்கு அருகிலேயோ இல்லை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்கக்கூடிய மக்களோ இல்லை இன்று அந்த தங்களுடைய உற்றார் உறவினர் இறந்தவர்களுக்கெல்லாம் இறுதி சடங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கு கூட ஒரு மரியாதை செலுத்துவதற்கு கூட எந்த ஒரு தாவேக தொண்டரும் அந்த இடத்தில் நாம் காண முடியவில்லை. அந்த விஷயத்தை தான் நீங்கள் அடிக்கோடிட்டு காட்டினீர்கள். உங்கள் மிக ஆழமான கருத்துக்களை, பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டதற்கு மிக்க நன்றி திரு ஜென்ராம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.